எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் புத்தூரில் நிலாவர பகுதியில் நிற்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டி நெற்றிக்கண்ணோட ஒரு குட்டி ஒன்று போட்டிருக்கண்டு. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் டிஎஸ் ரூவன். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் புத்தூரில் நிலாவர பகுதியில் நிற்கிறோம். ஏன் நீங்கள் வந்து நிற்கிறோம்னு சொன்னால், ஒரு கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டி நெற்றிக்கண்ணோட ஒரு குட்டி ஒன்று போட்டிருக்கண்டு. ஸோ அந்த குட்டியை தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது இந்த வீட்டில் தான். வாங்க போய் பார்ப்போம். இதுதான் அந்த ஆட்டுக்குட்டி பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டிக்கு அது அந்த இதால் பிறந்ததால் அது கொஞ்சம் எல்லாத்தையும் விட வெள்ளை குறைவாக இருக்குது பாருங்கள். அந்த நெற்றி கண் பாருங்கள், மற்ற நார்மலாக வர கண் அந்த ஆட்டுக்குட்டிக்கு இல்லை. நெற்றியில் தான் 2 கண் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான முறையில் பிறந்ததால் இங்கே அதிகமான மக்களும் அதிகமான ஊடகத்துறையாக வந்தவையெல்லாம் இந்த காணொலி எடுத்துக்கொண்டு போயினேன். இது ஒரு கடவுளுடைய வரப்பிரசாதம் என்று நம்பப்படுகிறது இந்த ஊர் மக்களால். இந்த ஆட்டுக்குட்டியின் உரிமையாளர் தற்போது வீட்டில் இல்லை. அவர் இருந்தால் இதை பற்றி அவரிடம் கேட்டு அறியலாம் என்று வந்தோம். ஆனால் அவர் இல்லை. இன்னொரு பொழுதில் அவரோட சந்தித்து இது சம்பந்தமான கதைத்து உங்களுக்கு அறியப்படுத்துவோம். ஆனால் இது வளமையான ஆட்டுக்குட்டியை விட சோர்வாக இருப்பதாக தான் பார்க்க தெரிகிறது. இந்த பாருங்கள், இப்பொழுது இந்த கண் வடிவ அழகாக தெரியுது பாருங்கள், 2 கண்ணும். அது ஏனை கட்டி ஊஞ்சல் விட்டார். என்னென்ன அவர் எலும்பி நிற்க மாட்டார். அதுக்காக ஏனையில் கட்டி தான் இப்போ அந்த நாட்டுக்குட்டி எலும்பி நிற்கிறதுக்கான ஒரு சரியான பராமரிப்பை பராமரித்து கொண்டு வருகிறேன். இது சம்மந்தமாக இந்த ஆட்டுக்குட்டி உரிமையாளரோட கதைப்போம் என்று பார்த்தா அவர் இப்போ தற்போது வீட்டில் இல்லை. அதான அவரோட இது சம்மந்தமாக கதைக்க முடியலை. இன்னும் ஒரு முறை டைம் இவரோட கதைக்க சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயமாக கதைச்சா அது சம்மந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவிடுவோம். இதுதான் இப்போ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருகிற ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோம். அந்த ஆட்டுக்குட்டியை பற்றியான தகவல்களை அறிந்து கொள்றதுக்கு அந்த உரிமையாளர் தற்போது இப்போ வீட்டில் இல்லை. அதனால் அந்த உரிமையாளரோட அது சம்மந்தமாக கதைக்க முடியலை. இன்னொரு சரண் நாங்கள் வரைக்கும் அவரை தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக கேட்டு அறிவோம். இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவுறது உங்கள் டிஎஸ் ரூவன். பாய்.